கடந்து நம்ம கைலாசம் கொண்டு வந்துட்டாரு பிள்ளைல. அப்படி கைலாசம் கொண்டு வந்த என் பெருமாள் கண்ண 8 குழந்தைகளையும் வடக்கு கோட்டை வாசல்ல போய் இறக்கி வச்சார். எங்க எங்க வடக்கு கோட்டை வாசல், கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல் இறக்கி வச்சு தங்கச்சியை கூப்பிட்டாரு. ஏ தங்கச்சி, ஏடி, ஏ பார்வதி, 8 பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன், வடக்கு கோட்டை வாசல்ல வச்சிருக்கேன், போய் பாரு. பார்வதி அப்படின்னு சொல்ல ஆதி பராசக்தி யாத்தே நம்ம பிறப்பா 8 பிள்ளைய கொண்டு வந்துட்டான், நம்ம அண்ணன் கொண்டு வந்த பிள்ளைய போய் பாப்பமே அப்படின்னா ஆதி பராசக்தி வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தா 8 பிள்ளையும் பார்க்க நவரத்தின முத்தா இருக்கு. சொல்லிக்கா ஏங்க அப்பா 8 பேரும் நம்ம அழகுல இருந்து பேரழகுல இருக்காள. குடிச்சும் குடியாமலும் பாறையும் பரட்டையும் நம்ம வீட்டு பிள்ளை அலையும். ஆனா இது பராசக்தி அம்சத்துல பிறந்தவல்ல உச்சினி மகாளி, இளங்க பார்வதி, முப்படாதி நாகம்மா, காந்தாரி கனகதுர்க்க, வடக்குவா செல்வி 8 பேரையும் கண்டால பார்வதிக்கு நிக்க முடியல. முடியாதுல்ல, அழகு அப்படிலாம் இருக்காங்க. யாத்தேவை 8 பேரும் என்ன அழகுல இருக்கா, இவ அழக நம்ம புருஷன் சிவபெருமான் கண்டாருன்னா 8 பேரோட போய் இருந்துக்கிடுவாரு, மறந்துடுவாரு. நம்ம தாலிய பங்கு வைக்கல, சக்கலாத்தி பிறந்திருக்கா, அம்மா பீலிய பங்கு வைக்கல பிறந்திருக்கா, நம்ம மாங்கல்யத்தை பங்கு வைக்க மங்கையா பிறந்திருக்கா, மங்கையா பிறந்திருக்கா. ஆமா, உடனே ஆண்டவன் தெரிஞ்சதுனால் ஆமா 8 பேரோட போய் இருந்துக்கிடுவாரு. நம்ம ஈசனுக்கு இந்த பெண் குழந்தை தெரியக்கூடாது, இவ அந்த கண்ணு சக்கலாத்தி ஆண்டவன பக்கு வப்பா, கொல்லி கண்ணு சக்கலாத்தி ஆண்டவன வப்பா, பாம்பு கண்ணு சக்கலாத்தி சக்கலாத்தி பத்தினிமார் பிறந்திருக்க ஆண்டவன பங்கு வைக்க இவ அட்டகாலி பிறந்திருக்கா பார்வதியால் அண்ணங்கிட்ட சொல்லுவாளா, ஏ அண்ணன், ஏ கோபால கண்ணா, இவ 8 பேரும் என் தாலிய பங்கு வைக்க பிறந்திருக்கா, சக்கலாத்தியா பிறந்திருக்கா, எனக்கு இவ சக்கலாத்தி 8 பேரும். இந்த உச்சினி மகாளி, இந்த இளங்க பார்வதி, இந்த முப்படாதி, இந்த நாகம்மா, முத்துமாரி அம்மா
வடக்குவாச்சலி முத்தாளம்மா ஈஸ்வரி காளியம்மா இவ 8 பேர் இங்க இருக்கக்கூடாது. என் சிவனுக்கு தெரிஞ்சதுன்னா என் புருஷன் கள்ளமில்லாதவர், பரமான உள்ளம் கொண்டவர், பைத்தியார மனுஷன். இவ 8 பேர் என் புருஷனுக்கு சொக்குப்பொடி போட்டு மயக்கினாலும் மயக்கிடுவா, கொடுத்துருவா. என் புருஷனை இழந்தோம்னா என் தாலி இழந்து நிக்க உனக்கு சம்மதமா? இவ 8 பேர் என் சிவனுக்கே தெரியாத இடத்துல எங்கேயாவது ஒளிச்சு வை, ஒளிச்சு வச்சிரு சிவனுக்கு. ஆமா, சிவனே மறைமுகமா எங்கேயாவது கொண்டு போய் வைக்கிரு அப்படின்னு சொல்ல பார்த்தார் கண்ணன், மாயக்கண்ணன். அவருக்கு தெரியாதது ஒண்ணு உண்டா? உலகத்தின் இஷ்ட நிக்கரக துஷ்ட பரிபால மன்னம் பிறந்தவர்ல, உலகத்தையே 3 அடியாக அளந்தவர்ல, எந்த கதையை தொட்டாலும் கண்ணன் இல்லாம கதை முடியாது. அவர் தான் கதாநாயகன். கண்ணன் தான் கதைக்கே கதாநாயகன். அந்த கண்ணங்கிட்ட தங்கச்சி சொன்ன உடனே 8 குழந்தைகளை பெரம்பு குடையில தூக்கி சிவபெருமான் போக முடியாத இடம் எந்த இடம்னு என் பெருமாள் ஆலோசனை பண்ணுதாரு. சிவனே போக முடியாத இடம் ஒரு இடம் இருக்கு. வனத்திலே பெரிய வனம், காவிலே சிறந்த காவு, சந்தனமாங்காவு. சந்தனமாங்காவு. ஏன் போக மாட்டார் நேகிலோ? சிவனுக்கு சொந்த வரம் எரிக்க வரம். இதே எரிக்க வரம் கொண்டவர் தான் சந்தனமாமா முனிவர். அவருக்கு இவருக்கு நேர் விரோதி, பிடிக்காது. அந்த சந்தனமாங்காவில கொண்டு போய் 8 பிள்ளைகளை வளர்க்க சொல்லணும் என்று 8 குழந்தைகளையும் பெருமாள் எடுத்துக்கொண்டு சந்தனமாங்காவுக்கு தாமோதர வருவார். 8 குழந்தைகளை எம்பெருமாள் கோபால சந்தன முனிவரிடோ ஐயா முனிவரிடோ அழகு தாமோதரம் கொடுப்பாரா. சந்தனமா முனிவரிடோ 8 குழந்தைகளை கொடுப்பாரா. மாயக்கண்ணன் சொல்லுவாரா சந்தனமா முனிவா. ஓய் 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 சந்தனமா முனிவர, நான் கொண்டு வந்திருக்கிறது 8 பெண் குழந்தை. 8 பெண் குழந்தை. இந்த குழந்தைய வளர்க்கும் பொறுப்பு உம்ம பொறுப்பு, வாலியமாக்கும் பொறுப்பும் அப்படின்னு பொறுப்பு தான். 8 குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு அப்படின்னு 8 பிள்ளைய சந்தனமா முனிவர் இடத்துல கண்ணன் கொடுக்காரு. அப்ப சந்தனமா முனிவர் பிள்ளைய வாங்கினாரு. பிள்ளைய பாக்காரு 8 பெண் குழந்தை. இந்த சந்தனமா முனிவருக்கு ஆசையை வெறுத்தவர். மண்ணு பெண்ணு பொண்ணு. மண்ணு பெண்ணு பொண்ணு. அதுலயும் முக்கியமா இந்த முனிவருக்கு பெண்ணாசை ஆவாது. பெண் வாடையே ஆவாதவருக்கு முற்றும் திறந்த முனிவர். அம்மா அம்மா சந்தனமா முனிவர். இந்த 8 குழந்தையை கொடுக்கவன் சந்தனமா முனிவர் பெண் குழந்தையை பார்த்து 8 குழந்தையை கண்டவன முனிவர் நினைக்காரு, மாயவா, மதுசூதகா, பாண்டுரங்கா, பண்டரிநாதா, கோபாலை, குரலிருக்கும் மாயவா, நீர் 8 ஆண் குழந்தையா கொடுத்தா நான் வளர்த்திருப்பேனே. நீர் கொண்டு வந்தது 8 பெண் இல்ல, எனக்கு பொம்பளை வாடையே ஆவாத அப்படி. எப்பா சந்தனமா முனிவர, இந்த 8 பிள்ளைகளும் 16 வயசு வர பக்குவதியாகும் வர உன் கூட இருப்பா. ஆள விவரம் தெரிஞ்ச உடனே அம்மா யாரு அப்பா யாருன்னு இவ கேப்பா. சிவந்தாமனு கையிலாசத்துல கைய காட்டி பேரு நாமம் கேப்பா. அதுக்கு சிவன்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு எல்லாத்தையும் சிவனே சிவனேன்னு சொல்லிரு. ஆயுள் காலத்தை கேப்பா, நீர் குறைச்சு சொல்லணும். ஆமா, அதிக ஆயுள் வேணும்னா சிவங்கிட்ட கேளுங்க. கேளுங்க. இந்த 3 வழியை மட்டும் நீர் காட்டும், அது வரைக்கும் உன் கூட அவ பிள்ளையா இருக்கட்டும் என்று மாயக்கண்ண
சந்தனமா முனிவரிடம் என் உச்சயினி மாகாளி ஆமா என் இளங்க பார்வதி பார்வதிய உப்படாதி நாகம்மா ஆமா ஆந்தாரி கனகதுர்க்க தங்கமுத்துமாரி தங்கமுத்து மாறி அக்கா தங்க 8 பேரையும் வளர்க்க சொல்ல ஆமா அந்த சந்தன மாமுனிவ மாமுனிவ 8 குழந்தைகளை குழந்தைகளை 7 மாலை காவுக்குள்ள காவுக்குள்ள அறுக்க கனி பறித்து வந்து அறுக்க கனி பறித்து வந்து அந்த குழந்தைகளை வளர்ப்பாரா வறுக்க கனி பறித்து வந்து 8 குழந்தைகளை வளர்ப்பாரா அவ அக்கா தங்க 8 பேரும் 8 பேரும் 4 ஒரு மேனியும்மா மேனியுமா பொழுது ஒரு வண்ணமும்மா வண்ணமுமா ஐயா வண்ணமோ 8 பேர் புகழாக வளருவார் வளருவாரா பொழுது ஒரு வண்ணமுமா புகழாக வளருவாரோ அம்மா உச்சினி மாகாளி மகாளி இளங்க பார்வதியா பார்வதியா முப்படாதி அம்பிகையா அம்பிகையா அக்கா தங்க 8 பேரும் 8 பேரும் ஒன்னாவது வயதாச்சா வயதாச்ச அவ வந்து விளையாடுவா 2வது வயதா 8 பேர் எழுந்து மெல்ல நடப்பா 3வது வயதா முகம் பார்க்கும் பருவம் காளியர்கள் 8 பேர் 4வது வயதா நடந்து மெல்ல நடப்பா 5ஆறு வயதோ அட்டகாளி அறிவு நேரும் ஏ 5ஆறு வயதுமா எங்க உச்சினி மகாளி இளங்க பார்வதியா முப்படாதி நாகம்மா இவ அக்கா தங்க 8 பேர் 6 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படிப்பா 16 வயதுக்குள்ள பார்வதியா முப்படாதி காளியம்மா அட்டகாளி 8 பேர் 16 வயதில